ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லியுமே நம்ம இங்கிலீஷில் பேசும்போது சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கே உட்காரு, போய் சொல்லாத, இப்போ போ, இப்போ வா, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போது எத்தனை முறை, எத்தனாவது தேதி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் எத்தனாம் தேதி நடக்குது, எத்தனாம் தேதி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் சென்டென்சஸ்லாம் வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 25 சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் மிங்கிள் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போது இது இங்கிலீஷில் என்ன சொல்லி சொல்லுவோம்? do what I say. நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லும்போது do what I say அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இதுக்கு என்ன அர்த்தம், உதாரணம் சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அப்போது what does it mean? What does it mean? இதுக்கு என்ன அர்த்தம், வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கடைக்கெலாம் போனோம்னா நம்ம வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ ஹவு மச். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிகிட்டே வாங்க. அடுத்து இப்போவே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போவே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரைட் நவ். எப்போ செய்யணும்? இப்போவே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ரைட் நவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து யாருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போது டு ஹூம் அப்படின்னா யாருக்கு, டு ஹூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இப்போ எதற்காக அப்படின்னு சொல்லும்போது ஃபார் வாட் அப்படின்னா எதுக்காக, ஃபார் வாட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். எனக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஃபார் மீ. இந்த ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்னு அர்த்தத்தை தரும். ஆக அப்படின்னு. அப்போது எதற்காக அப்படின்னா ஃபார் வாட், எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. ஓகே. அடுத்து எத்தனை முறை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை தடவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அன்டில் நவ் அப்படின்னா இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எனக்காக மட்டும், இந்த இடத்துல எனக்காக அப்படின்னா ஃபார் மீ, இங்கே எனக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜஸ்ட் ஃபார் மீ. நம்ம வந்து ஃபார் மீ ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். அதை விட ஜஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் மோர் நேச்சுரல் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே. ஃபார் மீ ஒன்லி அப்படின்னு சொல்கிறத விட ஜஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல எவ்ரிபடி நோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இந்த எவ்ரிபடி அப்படின்றத சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்னா வேர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஸோ இப்போ எவ்ரிபடி நோஸ் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து எதிர்காலத்திற்காக அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி ஆக அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஆக அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல எடுத்தோடனே ஃபார் யூஸ் பண்ணியாச்சு. ஃபார் என் எதிர்காலத்திற்காக அப்படின்ற போது ஃபார் மை ஃப்யூச்சர் அப்படின்னா என் எதிர்காலத்திற்காக. இதே உன் எதிர்காலத்திற்காக அப்படின்னா எங்களுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிவிட்டு அப்படியே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஹவு மெனி டேஸ். இங்கே ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா எத்தனை முறை, எத்தனை நாட்கள் அப்படின்னா ஹவு மெனி டேஸ். அடுத்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது அந்த இடத்துல நோபடி நோஸ். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்ரிபடி நோஸ் அப்படின்னு போட்டோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும். நோபடி அப்படின்றதே வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். சரியா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நோபடி டிட் நாட் நோ, டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி தப்போட தேவையில்லை. நோபடி நோஸ் அப்படின்னாலே யாருக்கும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சிட், அங்கே அப்படின்ற போது தேர், சிட் தேர். அடுத்தது சீக்கிரம் வா அப்படின்ற போது கம்
கம் குயிக்லி, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது ஹவு லாங், எவ்வளவு நேரம் அப்படின்ற போது ஹவ் லாங். அடுத்து அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி, அவசரப்படாத, டோன்ட் ஹரி, அவசரப்படாத அப்படின்னு சொல்லலாம். அடுத்து படிப்படியாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா படிப்படியாக அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இதை சம்டைம்ஸ் வந்து கிராஜுவல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. கிராஜுவலினா மெல்ல மெல்ல படிப்படியாக அப்படின்னு சொல்லுவோம், கிராஜுவலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது எத்தனையாவது தேதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஆன் விச் டேட். எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியா எத்தனாம் தேதி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, எத்தனையாம் தேதி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அப்போது வந்து ஆன் விச் டேட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்து இப்போ போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது போ அப்படின்னு சொல்லும் பொழுது கோ, இப்போ அப்படின்றதுக்கு நவ், கோ நவ், இப்போ போ கோ நவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது கம் நவ், இப்போ வா அப்படின்னு சொல்லலாம். பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, டோன்ட் லை, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். உடனே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ரைட் அவே. சம்டைம்ஸ் இங்கே வந்து இமீடியட்லி அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவோம், உடனே அப்படின்ற போது ரைட் அவே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து சாயாத, குழந்தைங்களாம் சொல்லுவோம், சாஞ்சு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, சாயாத முதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேர் வந்து நம்ம மேலே சாஞ்சிட்டே இருப்பாங்க, அப்போ அவங்கள்ட்டலாம் சொல்லுவோம் சாயாத ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, டோன்ட் லீன், LEAN, லீன் அப்படின்னா சாயறது, அப்போ டோன்ட் லீன் அப்படின்னா சாயாத அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன், நான் சொல்கிறது செய், டூ வாட் ஐ சே. இதுக்கு என்ன அர்த்தம், வாட் டஸ் இட் மீன், எவ்வளவு, ஹவு மச், இப்போவே, ரைட் நவ், யாருக்கு, டு whom, எதற்காக, ஃபார் வாட், எனக்காக, ஃபார் மீ, எத்தனை முறை, how many times, இது வரைக்கும், until now, எனக்காக மட்டும், just for me, எல்லாருக்குமே தெரியும், everybody knows, என் எதிர்காலத்திற்காக, for my future, எத்தனை நாட்கள், how many days, யாருக்குமே தெரியாது, nobody knows, அங்கே உட்காரு, sit there, சீக்கிரம் வா, come quickly, எவ்வளவு நேரம், how long, அவசரப்படாத, don't hurry, படிப்படியாக, step by step, எத்தனையாவது தேதி, on which date, இப்போ போ, go now, இப்போ வா, come now, போய் சொல்லாத, don't lie, உடனே, right away, சாயாத, don't lean. ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே, இந்த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டே டு டே லைஃப்பில் இது எல்லாமே உபயோகப்படுத்துங்க. அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.